ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னையோட கிளாஸில் நம்ம ஃப்ரண்ட்டு பட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் மடிச்சுட்டு மேலே ஒரு ஸ்டெப் வந்து மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு பாடியோட கிளாத்தில் வந்து 1/4 இன்ச்சு கவர் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கவனமாக பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சை தான் நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி கவர் பண்ணிகிட்டே வந்து முன்னாடி 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வந்து பாடி கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே மடித்து வச்சு இந்த கிளாத்தும் நம்ம வந்து பீக் அடிச்சிடலாம். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நீங்கள் நல்லா மடித்து அடிச்சிருங்க. நீங்கள் வந்து கடைசியாக அடிக்கும்போது நல்லா பீக் மீன்ஸ் நல்லா ஒரு 2-3 டர்னிங் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிரும். இப்போ வந்து இதை டபுள் ஸ்டெப் வந்து நம்ம மடித்து வந்து அந்த நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் 1/4 இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா, அது உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து டபுள் அளவுக்கு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு வி வந்து போட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து தைக்கும்போது வி பட்டி தேய்ங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹூக் வைக்கிற பக்கம் தைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து ஹூக் வைக்கிறது வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி வைக்க முடியும். இப்போ நான் இந்த வி பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு கவனமாக கவனிச்சுக்கோங்க. நல்லா வந்து பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணி ஊசி குத்து இறக்கிட்டு அகைன் நீங்கள் நிறுத்தும்போது நல்லா பீக் அடித்து நிறுத்திடணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஊசி குத்து இறக்கி தான் நீங்கள் வந்து திருப்பி அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த 5 வி பட்டியும் நம்ம எந்த இடத்துல அடிக்கணுங்கிறது நான் அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் அடிக்கிற ஸ்டைல் மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துட்டே வாங்க. ஊசி இறக்கிக்கங்க. இந்த மாதிரி ஊசி இறக்கிட்டு திருப்பிட்டு நல்லா பீக் அடித்து ஊசி இறக்கிட்டு திருப்பி நீங்கள் வந்து அடிச்சுட்டு நல்லா பீக் அடித்து ஊசி இறக்கிக்கங்க. இதே ஸ்டெப் தான் நம்மளுக்கு 5 ஸ்டெப்பும். ஓகேங்களா? 5 ஹூக்குமே நம்ம இதே ஸ்டெப்பில் தான் நம்ம அடிக்கணும். இந்த மாதிரி அடிக்கும்போது நீங்கள் எத்தனை டைம் அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் போட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வி வந்து பிரிஞ்சே வராது. அதுக்காக தான் நம்ம அப்படி அடிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், கை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக வரும்போது நல்லா பீக் அடித்து முடிச்சிடலாம். இந்த 5 வியும் எல்லா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்க்கும் ஒரே காமனாக தான் நம்ம பிடிக்கணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் 1 எட்ஜில் 1 வந்துடணுங்க. அப்புறம் நம்ம ஒரு ப்ளிட்டு பிடிப்போம் இல்லையா கஃப்புக்கு, அந்த கஃப்பில் 1 வந்துடணுங்க. அப்புறம் 2வது பட்டி வைப்போம் இல்லையா, அந்த பட்டிக்கிட்ட 1 வந்துடணுங்க. அந்த பட்டிக்கும் கடைசிக்கும் சென்டரில் 1 வந்துடணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. கவனமாக அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எல்லா வியும் முடித்த பிறகு கடைசியில் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. அதையே நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டி கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து சாஃப்டாக நிற்கிறதுக்காக நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக நல்லா ஃப்ளாட் கொடுக்கும். அதுக்காக நம்ம அந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹூக் வைக்கிற பட்டி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் வி பட்டி பண்ணிவிட்டு தான் நீங்கள் அது பண்ணணும். ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து இதில் ஆவரேஜ் பண்ண முடியாது. சப்போஸ் எச்சு கம்மி வந்துச்சுன்னா நம்ம அந்த கிளாத்தில் தான் ஆவரேஜ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இன்னும் இதுக்காக ஒரு நம்ம பட்டி கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கிளாத்து, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வி வைக்கிறத விட இந்த பட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கவனமாக பாருங்கள். இது வந்து நம்ம கீழேருந்து வச்சுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. அதே அளவுக்கு தான் நம்ம வந்து 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லையா பாடி கிளாத்தில், அதே 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து தைச்சிட்டே வரணும். அதே மாதிரி தைச்சிட்டே வரும்போது 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அது வந்து கரெக்டாக அந்த நெக்கோட எட்ஜ் எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு வச்சு மடித்து பீக் அடிச்சிருங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ஊசி எடை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஊசி எடை போட்டுக்கலாம். போட்டுது இந்த கிளாத் வந்து நம்ம டபுளாக மடித்து இன்னோட் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டெப் மடிச்சுட்டு இன்னொரு ஸ்டெப்பும் நீங்கள் மடிச்சிடுங்க. ஓகேங்களா? 2 ஸ்டெப் இப்படி மடிச்சுட்டு அது வந்து முதல்ல மடித்து ஈவன் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பாக்ஸ் மாதிரி வந்து அந்த ஸ்டிச் போட்டு வந்துடலாம். இது கரெக்டாக இருக்கான்னு மடித்து பார்த்துக்குங்க. மடித்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த ஸ்டிச்சு போட்ட பிறகு
முதல்ல நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிற பட்டியும் இதுவும் ஈவனாக இருக்கணும், இழுக்காமல் போடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு எச்சு கம்மி இருந்தது அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா லைட்டாக இழுத்து போட்டுக்குங்க. கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டிச் போட்டு அது சுருக்கி நம்ம அடிக்கணும். சப்போஸ் அந்த கமெண்ட் வந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவை உங்களுக்கு தர்றேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கி 8th கிளாஸில் நான் சொல்ல நினச்சது இவ்வளோ தான். 12 கிளாஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக ஈவனாக வந்துருச்சு நமக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர். நான் வந்து மீதி கிளாஸ் எல்லா 7 கிளாஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க அங்கே போய் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.